இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா வெப்பத்தால இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த மக்கள். இந்த வீடியோவை பாருங்க. இப்ப இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருமானா 100% வரும்னு சில வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டோம்னா, நிறைய இயற்கையை நம்ம சரியா மதிக்கிறது இல்ல, மரம் செடி கொடிகள் இல்ல, மலைகளை தடுக்கிறோம், இயற்கைகளை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் முக்கிய காரணம். ஆனா இதுக்காக ஒரு மனுஷன் கத்துனாரு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, நீருக்கான மாநாடு. ஆனா அதெல்லாம் நம்ம ஏத்துப்போமா? அதெல்லாம் கதைன்னு சொல்லி கடந்து போயிட்டோம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை இங்க வந்துச்சுன்னா தாங்குமான நாடு தாங்காது. இதே இப்ப நம்ம தமிழக மக்கள்கிட்ட இப்படிலாம் வறுமையா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அது வேற இது வேறன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய மனநிலை அப்படி. இப்ப நீங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 2 3 குழந்தைகளை பெற்றிருப்பாங்க. அவங்கள பார்த்து இந்த கால சூழல்ல நம்மளால வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா 3 4 எதுக்குங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் என்னங்க பண்ணுவேன், ஆண்டவன் கொடுத்ததை வேணா நான் சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. அதே போல இவங்க லாஸ்ட் வரலையும் இப்படியே பேசிட்டு லாஸ்ட்ல ஆண்டவன் மேலையும் இயற்கை மேலையும் பழிய போட்டுட்டு நம்ம மக்கள் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க.